மழைக்கால இரவில் சிறிய கிராமம் ஒன்றின் ஓரத்தில் அமைந்திருந்த பழைய கல்லறை பூங்கா சூரியனின் கதிர்களை வழக்கமாக பார்க்கவில்லை. பல வருடங்களாக அந்த இடம் ஒருவிதமான மர்மம் சூழ்ந்திருந்தது. கிராமத்தினர் அந்த இடத்துக்கு அருகே கூட செல்வதை தவிர்க்கினர். அந்த பூங்கா பற்றி சொல்லப்படும் கதைகள் ஆபத்தானவை, மரணத்தை நினைவூட்டுபவை. பழைய கல்லறையில் இரவு நேரங்களில் சில ஒலிகள் கேட்பதாகவும் சில சாயல்கள் சுற்றித் திரிவதாகவும் அங்கே பேய்கள் உள்ளதாகவும் மக்கள் நம்பினார்கள். அந்த கதை அனைத்திலும் ஒரே கருத்து இருந்தது: அங்கே சென்றால் உயிருடன் திரும்ப முடியாது. ஆனாலும் சிலருக்கு பயத்தை தாண்டி சவால்கள் பிடிக்கும். இந்த கதையின் நாயகன் கார்த்திக் மெய்யியலால் நம்பிக்கைகள் குலைந்தவர். அவன் சென்னையில் இருந்த பெரிய நகரத்தில் வாழ்க்கை நடத்துவதை பழகியவன். அவனுக்கு ஊரில் உள்ள மக்கள் பேசும் பேய்களின் கதைகள் குழந்தைத்தனமாகத்தான் தோன்றின. ஒருமுறை கார்த்திக் அவனுடைய நண்பர்கள் ரவி, நந்தினி மற்றும் சுபி கூட அவன் பாட்டியின் வீட்டுக்கு சாப்பிடச் சென்றார். அந்த மாலையில் காத்து வீசும் சூழலில் கல்லறை பற்றி மீண்டும் அவனிடம் சொன்னார்கள். கார்த்திக் கேட்டதும் சிரித்தார். பேய்கள் வேறு, நமக்கு கல்லறை வேறு. உண்மையில் தைரியமாக யாராவது சென்றால் இவைகள் போலிருப்பதில்லை என்று கார்த்திக் சொல்ல, ரவி அவனை சவாலுக்கு அழைத்தார். நீ இத்தனை தைரியமாக பேசுறாயா? அப்போ நாளை இரவு அந்த கல்லறைக்கு போய் ஒரு முழு இரவு காத்திரு. அப்போதுதான் நமக்கு தெரியும் யாரு தைரியசாலி என்று சொன்னான். அந்த மாலை முடிந்து இரவு நேரம் வந்தது. கார்த்திக் தன் சவாலை ஏற்றுக்கொண்டு ரவி, நந்தினி மற்றும் சுபியின் ஒத்துழைப்போடு கல்லறைக்கு சென்றான். ஒரு மின் விளக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு கார்த்திக் உள்ளே சென்றான். காலையிலிருந்து மழை நின்றுவிட்டதால் கல்லறை தளம் ஈரமாக இருந்தது. காற்றின் சலசலப்பு மற்றும் மரங்கள் அசையும் ஒலி அங்கு மிகுந்த அமைதியுடன் கூடிய பீதி கூட்டியது. நேரம் சுழன்றபோது கார்த்திக்குக்கு வியப்பாக ஒரு மன உணர்வு உண்டாகத் தொடங்கியது. ஒவ்வொரு மூலைக்கும் அவன் மின் விளக்கை சுழற்சிக்கும் போதும் ஓர் ஒளி மங்கிய சாயல் தோன்றியது. ஒரு சிறிய கல்லறை கல்லின் அருகே அவர் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு குரல் கேட்கப்பட்டது. அது ஒரு தாயின் அழுகையின் மாதிரி இருந்தது. அதே நேரம் காற்றில் அழகான பாட்டு ஒலிக்கத் தொடங்கியது. கல்லறை கதைகளை பகுத்தறிவுடன் பார்க்க நினைத்த கார்த்திக் ஒலியின் மூலம் அறிய முயன்றான். அந்த குரல்களை துரத்திச் செல்லும் போது அவர் எதிர்கொண்டது உண்மையில் மர்மம்தான். ஒரே ஒருவிதமான மங்கிய உருவம் அவர் அருகில் தோன்றியது. அது மனித உருவில் இருந்தது, ஆனால் அதன் முகம் முழுமையாக மங்கலாக இருந்தது. யாரும் என்னை நிச்சயமாக சுமக்க முடியாது என்று அந்த உருவம் மெதுவாக சொல்ல, கார்த்திக்கின் தைரியம் தளர்ந்தது. அந்த உருவம் கார்த்திக்கின் தைரியத்தை சோதிக்க முயன்றது போல தோன்றியது. இங்கு வந்ததற்கு உனக்கு காரணமில்லை, நீ திரும்பி போய்விடு என்று அது கூறியது. கார்த்திக் தைரியமாக, உங்களின் கதையை நான் அறிய விரும்புகிறேன் என்று கூறினான். அந்த உருவம் பழைய காலத்தில் அந்த கல்லறையில் நிகழ்ந்த கொடூரங்களின் கதை சொன்னது. இந்த இடத்தில் துஷ்ட சக்திகள் நிறைந்திருந்தன. அதன் பின் நடந்த கொடுமைகளால் உயிர்கள் அமைதியாக சுமக்க முடியாமல் ஏங்கிக் கொண்டிருந்தன. கார்த்திக் அந்த பேய்களின் உண்மையான நிலையை புரிந்து கொண்டான். அவன் அந்த கதையை தனது நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டபோது அவர்கள் பயத்தால் மிளனமாக இருந்தனர். அந்த கல்லறையை தொடர்ந்து நெருங்க விரும்பியவர் யாரும் இல்லை. அந்த இடத்தை திரும்ப பார்க்க முடியாமல் கார்த்திக் சென்னைக்கே திரும்பி போனான். ஆனால் அவன் வாழ்க்கையில் அவ்வளவு பயத்தை எங்கும் சந்திக்கவில்லை.